என்ன நினைக்கிற? அழுவாம பொறுமையா நிதானமா காமா சொல்லு, என்ன நினைக்கிற இந்த கேம் பத்தி? அசையாத மரம் ஒன்று வீழ்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு மண்டையில் தானே பிரச்சனை. டேய் என்னடா பண்ணுறீங்க? டே எனக்கு தோத்ததை விட்றா. கேமு நல்லா ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கோலு அடித்தாச்சு, ஒரு கம்ஃபர்ட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது நல்லா பண்ணி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. எனக்கு என்னன்னா, அது எதுக்குடா அந்த ஓவர்டூ, அந்த பேக்லேருந்து விளையாடும் போது ஓவர்டூ பண்ணுறாங்களா அவனுக்கு எல்லா வாட்டியும், எல்லா சீசனும் பண்ணனா இது இந்த மாதிரி ஒரு மேட்ச் இருந்துரும்டா. சலீபா ஃபஸ்ட்டு சுபிமெண்டிகிட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணதே தப்பு. சுபிமெண்டி சரி அவன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டான், எல்லாம் ப்ரெஸ் பண்ணுறாங்கல்ல, எல்லாம் ப்ரெஸ் பண்ணும்போது நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணணும்? ஒன்று கிளியர் பண்ணலாம், இல்லை நீ ஏன்னா ஸ்லாண்டிங்கில் வேறு இருக்கான், யோசிச்சுக்கோ. ஸ்லாண்டிங்கில் வேறு இருக்கான் அவன், கொஞ்சம் கிமிக் பண்ணி இப்படி போகலாம் ஒன்று, இல்லை கிளியர் பண்ணிடலாம் தேவையே இல்லை 2, இல்லை கீப்பருக்கு போடுற பாஸே கொஞ்சம் நல்லாவே போடலாம். 3மே பண்ணாமல் அழகாக அது வரைக்கும் யுனைடெட் கேமில் இல்லை. அதுக்கப்புறம் கேமுக்குள்ளே வர வச்சுட்டாங்க. அந்த கோலுக்கு அப்புறம் அவ்வளோதான்டா, டோட்டல் மென்டாலிட்டி ஷிஃப்ட்டு. அதுக்கப்புறம் நீ பார்த்தனா யுனைடெட் நல்லாவே ஆடிருப்பாங்க, சூப்பராக ஆடி. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் டோர்கு அதுக்குமே சுபிமெண்டி தான் உட்காந்து மிட்ஃபீல்டில் தடவிடு அங்கே வச்சு ப்ரூனோவும் இவனும் இது போட்டிருப்பாங்க. நீங்கள் இங்கேன்னு போட்டு அவன் இங்கே சுற்றிகிட்டே இருப்பான். டே ஏதாவது பண்ணுடா. அப்புறம் டோர்கு ஒண்டர் ஸ்ட்ரைக்கு முடிச்சு விட்டாங்க, அவ்வளோதான்.